உங்களோட சேர்ஃபுல் பீட். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா 32 பல்லோட ஒரு குழந்தை வந்து பிறந்திருக்கு. இந்த குழந்தை எங்கே பிறந்திருக்கு, என்ன காரணத்தினால 32 பல்லோட பிறந்திருக்கு அப்படின்றத பற்றி தான் டீட்டெயிலாக இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பொதுவாக நம்ம எல்லாரும் பார்த்த முடியும் குழந்தை வந்து பல்லு இல்லாமல் தான் பிறக்கும். அப்படியே பல்லு வளரணுனாலும் 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் முடியும் டைம் எடுத்துக்கும். ஒரு மனுஷனுக்கு 32 பல்லும் கம்ப்ளீட்டாக வளர்ந்து முடிக்கணும்னா குறைஞ்சபட்சம் 21 வருஷம் ஆகும். 1 வருஷம் 2 வருஷம் முன்ன பின்ன இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா 32 பல்லோட பிறந்திருக்கு. இந்த விஷயம் நமக்கு ஷாக்கிங்காக இருந்தாலும் இது 100% உண்மை. அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தை சேர்ந்த பெண்மணிக்கு தான் இந்த குழந்தை பிறந்திருக்கு. இதை இந்த குழந்தையோட தாயை சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த குழந்தை பிறக்கும் போதே இந்த குழந்தையோட 32 பற்களும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால என்னடா இது 32 பல்லோட பிறந்திருக்கு அப்படின்னு நம்ம யாரும் ஃபீல் பண்ண தேவையில்லை. இது ஒரு நோயின்னு சொல்கிறாங்க. இந்த நோய் எப்படி வந்திருக்கலாம்னு டாக்டருங்க சொல்கிறாங்கன்னா, ஹார்மோன்கள் இனப்பெருக்கம் செய்யும் போது இனப்பெருக்க அணுக்களில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துருந்துச்சுன்னா இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இந்த குழந்தை பிறந்திருக்கு அப்படின்றத இந்த குழந்தையோட தாயே வந்து வெளியிட்டிருக்காங்க. இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி தான் இந்த தாய் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம எல்லாரும் மேரேஜ்க்கு அப்புறம் ஏதாவது இல்லீகல் அஃபேர் இல்லீகல் கான்டாக்ட் வச்சுருந்தோம்னா அதனால் கூட இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த குழந்தைக்கு இப்போ எதுவும் ப்ராப்ளம் கிடையாது. மேபி வளர வளர இந்த குழந்தையோட பற்கள்லாம் இளம் வயதிலே வந்து கொட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இந்த குழந்தையோட பற்கள் கொட்டும் போது இந்த குழந்தை இந்த பற்களை முழுங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த குழந்தை தாய்கிட்ட பால் குடிக்கும் போது தாய்க்கு ஆபத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா டாக்டருங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவோட இறுதியா இந்த குழந்தையோட தாய் வந்து இதை வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி தான் வந்து இன்ஸ்டாவில் வந்து பகிர்ந்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவோட இறுதியா என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா, இந்த மாதிரி பிறக்கும் போதே உடல் ஊனமாக பிறக்கிற நிறைய குழந்தைகளை வந்து நம்ம பார்த்துருப்போம். கண்ணு தெரியாம பிறக்கும், காது கேட்காம பிறக்கும், இல்லை கை கால் விளங்காம பிறக்கும். இந்த மாதிரி நிறைய குழந்தைகளை வந்து நம்ம லைஃப்ல வந்து பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் நம்ம லைஃப்ல நமக்கு வரக்கூடாது அப்படின்னா மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் ஆர்கானிக் முறையில் வந்து ஃபுட் எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் ஹோட்டலில் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஆர்கானிக் உணவு வகையிலே இனப்பெருக்க அணுக்களை இன்க்ரீஸ் பண்ண எவ்வளோ உணவு வகைகள் வந்து ஆர்கானிக்கில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஃபுட்டாக வந்து எடுத்துக்கோங்க. இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னா, மேரேஜ்க்கு அப்புறம் நீங்கள் ஒருத்தவங்க கூட இருந்துட்டு இன்னொருத்தவங்க கூட இல்லீகல் அஃபேர் இல்லீகல் கான்டாக்டில் இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி குழந்தைங்க வந்து குறைபாடாக பிறக்கிறதுக்கு 100% சான்சஸ் இருக்குது. நம்ம எல்லாரும் சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு படித்து வளர்ந்து பெரியாளாகி மேரேஜ் பண்ணி இவ்வளோ விஷயத்தையும் பண்ணுறதுக்கு காரணம் நமக்கு பின்னாடி ஆயுமே நம்மளோட குழந்தைகளுக்காக தான் இவ்வளோ விஷயத்தையும் வந்து நம்ம பண்ணிட்டு இருப்போம். ஸோ அப்படிப்பட்ட குழந்தை வந்து ஊனமாக பிறந்துருச்சு, இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஒரு குறைபாடோட பிறந்துருச்சு அப்படின்னா அது நம்மளோட வாழ்க்கையை வந்து நிலைகுலைச்சிடும். ஸோ அதனால நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து அவேர்னஸாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் மட்டும் பண்ணுங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.